ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் மேஷ ராசிக்கு வரப்போகிற குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது மே 15ஆம் தேதி நடக்க இருக்குதுங்க. இது உங்களோட 2ஆம் இடத்துலேருந்து குரு உங்களோட 3ஆம் இடத்துக்கு போக இருக்கிறாரு. குரு என்பவர் உங்களோட 9 மற்றும் 12ஆம் இடத்தோட அதிபதி. இப்போ உங்களோட 3ஆம் இடத்துக்கு போக இருக்கிறாருங்க. மேஷராசிக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. விரைய சனியாக சனி தன்னோட வேலையை பார்க்க போகிறாரு. அதே மாதிரி இந்த குரு 2ல் இருக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா 2ஆம் இடத்துலேருந்து உங்களோட 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார், 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார், 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம். அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட எதிரிகள் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களோட எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யார் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் கிடைச்சிருந்திருக்கலாம். உங்களோட பழைய நீங்கள் வச்சிருந்த நகைகளை திரும்ப மீட்டு திரும்ப அடகு வச்சதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இனம் புரியாத இதனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு தெரியாத நோய் என்ன ஏதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனை, தீராத கடன், தீராத நோய், வம்பு வழக்குகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது போயிட்டு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரியான இது போயிட்டு இருந்தது. ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் ஏதாவது போயிட்டு இருந்தது, தீராத விஷயங்களாக போயிட்டு இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே குரு பார்வை இருந்ததுனால அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை குரு உங்களுக்கு காட்டியிருந்திருக்கலாம். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்தை பார்த்துருக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வேலை ஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான ரூட்டெல்லாம் உங்களுக்கு குரு பண்ணி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தோட தசாபுக்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் நடந்திருக்கணும். உங்களோட தசாபுக்தி நல்லா இல்லைன்னா இந்த கோச்சாரம் ஒழுங்காக வேலை செய்யுமா? இந்த தசாபுக்தி நல்லா இருந்தால் தான் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணணும். தசாபுக்தி நல்லா இல்லைன்னா தசாபுக்தி எந்தெந்த 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுக்தி அந்தரமாக தான் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவங்களோட தாக்கம் தான் உங்களுக்கு மேஜராக வந்திருக்கும். இந்த கோச்சாரம் பெருசாக உங்களுக்கு வேலை பார்த்துருக்காது. அதே மாதிரி இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட 12ஆம் இடம், சனி பகவான் 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. விரயஸ்தானத்தில் உட்கார்ற சனி பகவான் அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. சனி பயிற்சி பற்றி நான் தனியாக போட்டிருந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். சனி பகவான் இப்போ உட்காந்து தன்னோட பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் குரு பகவான் உங்களோட 3ஆம் இடத்துல போய் உட்காந்து அவரோட பார்வைகளால் அவருக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறது தான் இப்போ கேள்விக்குறையாக இருக்குதுங்க. இப்போ சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக அவங்களுக்கு இருக்குமா, இல்லை அந்த தாக்கத்துக்கு நிவர்த்தியாக இந்த குரு பகவானோட பார்வைகளும் இடப்பெயர்ச்சியும் அமையுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டுங்க. சனி பகவான் 7 சனியோ அஷ்டம சனியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இந்த குரு ராகு கேது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான மோடுக்கு தான் போவாங்களே ஒழிய அவங்களால ஒரு பெரிய உங்களுக்கு சனி பகவானோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு சப்போர்ட்டை ஜாஸ்தி பண்ண வைக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க குருவோட பார்வை உங்களுக்கு இருக்குங்க, சனியோட பவரை குறைப்பாருங்க, சனியோட போஸை குறைப்பாருங்கலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அந்த லெவலில் நிதர்சனமான உண்மை கிடையாதுங்க. சனி பகவான் என நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறுகளுக்கான கர்மாவை இந்த ஜென்மத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பிரச்சனைகளுக்கான தவறுகளை உங்களுக்கு தண்டனையாக கொடுக்கறதுக்கு அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் சனி பகவான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குரு பகவான் எப்படிங்க அதுக்கு எகெயின்ஸ்டாக அவரால் ஒர்க் பண்ண முடியும், அந்த தாக்கத்தை எப்படிங்க குறைக்க முடியும்? ஏன்னா சனி பகவான் நீதிக்காரகன், தன்னுடைய வேலையை பார்க்குறவருங்க. அப்போ குரு பகவான் எப்படிங்க அவர் வேலையை பார்க்க விடாமல் தடுப்பார் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு புரிஞ்சாலே புரிஞ்சிருங்க. ஸோ குரு பகவானோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுற லெவலுக்கு உங்களை சப்போர்ட்டிவாக உங்களுக்கு அந்த தைரியத்தையும் மனதைரியத்தையும் அதை தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு கொடுத்து அதுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குமே ஒழிய உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து மொத்தமாக வெளியில் எடுத்து விட்டுரும் அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயங்க. அது மேலே ஒரு பெரிய நீங்கள் நம்பிக்கை வச்சுக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ சனி பகவான் உங்களோட விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. விரயஸ்தானத்தில் விரய வேலையை சனி பகவான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ விரயஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் விரயத்தை ஸ்டார்ட் பண்ணாருன்னா அதுக்கான உங்களுக்கு இன்கம் வந்தால் தானேங்க விரயமே பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கூடாது. இதனால் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 3ஆம் இடம்ங்கிறது உங்கள் தைரியஸ்தானமுங்க, உங்களோட போட்டி ஸ்தானமும் உங்களோட வீரியஸ்தானமுங்க. அந்த இடத்துல போய் குரு பகவானும் விரையாதிபதி போய் அந்த இடத்துல உட்காரும்போது நிறைய பேருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு தைரியங்களை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஐயோ நம்மளால் இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, இப்படி பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, சனி பகவான் 7 சனி வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு என்ன ஆகிடுமோ அதாயிடுமோ இதாகிடுமோன்னு நிறைய குழப்பங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அதே மாதிரி அந்த இடம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் இது ரிலேட்டடான ஒரு ஸ்தானம் இல்லைங்களா. அந்த இடத்துல போய் குரு பகவான் போய் உட்காந்துனா உங்களோட கம்யூனிகேஷன் எரர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.
டிஜிட்டலாக நீங்கள் நிறைய விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் இந்த மாதிரி டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரூ. 1,00,000 கொடுத்தீங்கன்னா மாதம் வந்து 10,000 அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு சீட்டு இது போட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து டெய்லி நீங்கள் ரூ. 3,000 சம்பாதிக்கலாம், டெய்லி ரூ. 2,000 சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஆட்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்லலாம் உங்களை வந்து விழ வச்ச உங்களை புல் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு காசு லாஸ். இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்ச பிரச்சனை, அது மெயிலில் அனுப்பிச்ச பிரச்சனை, அது கம்யூனிகேஷன் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் பிரச்சனைகள் பெருசாக இருக்கான குரு பகவான் அப்படிங்கிறத சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்துட்டு அது மறைஞ்சிடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிற கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டான மொபைலு, லேப்டாப்பு, இயர்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் தொலைகிறதுக்கோ உடையிறதுக்கோ இல்லை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்பயுமே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. மெயில் போகும்போது ஒரு மெயிலை ஒரு இடத்துக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு மெயில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது செக் பண்ணிட்டு வரணும். எதையோ ஒன்று எங்கேயோ டைப் பண்ண போக அது சின்ன ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அங்கேருந்து எங்கே பார்க்க போகிறாரு அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாருங்க. 7ஆம் இடம்ங்கிறது யாருங்க? கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா. இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு பிரசாதமாக அமைங்க. கண்டிப்பாக குரு பார்வை உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வரனை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஒரு 60 to 70% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாங்க. ஆனால் வந்து கோச்சார கிரகம் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதி உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்காரு, வக்கரம் பெற்றிருக்கிறாரு, பகைகள் கிரகம் வாங்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கல்யாணத்துக்கான அமைப்பே இல்லை, ஆனால் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் இந்த குருவால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாண அமைப்புக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கரெக்டான நேரம் செட் ஆகாமல் இருக்க டயத்தில் அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்பாருங்க. மெயினாக உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதி நட்சத்திரம் என்ன போயிட்டுருக்கு, என்ன தசை போயிட்டுருக்கு, என்ன புக்தி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதை முடிவு பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இந்த குருவோடு சப்போர்ட்டிவாக இருப்பாருங்கிறத சொல்ல முடியுங்க. 99% உங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவி நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய போயிட்டுருக்கு, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கிறோம், புரிஞ்சிடலாமல் பார்க்குறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த பார்வையை ஒரு வரப்பிரசாதம் அமைங்க. உங்கள் 2 பேர் குழுக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும். 2 பேரும் மனம் விட்டு பேச ஆரம்பிப்பீங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. வேணாம் நம்ம குழந்தைங்களுக்காக ஒன்றும் இருந்துடலாம், என்ன ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே பேசினோம், சாரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இணைஞ்சு வாழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா கண்ணா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டில் போய் அடிச்சுட்டு கிடிச்சிட்டுலாம் இல்லாமல் ஒருத்தர் ஸ்மூத்தாக பேசி நம்ம வேணாம் பிரிஞ்சிடலாம், ஸ்மூத்தாக பிரிஞ்சிடலாம் பேசுகிறோம். ஆனால் இந்த குரு பகவான் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் பண்ணுவார், பிரிக்கிறதுக்கான முயற்சி பண்ண மாட்டாருங்க. அதனால் நீங்கள் நம்பி இருக்கலாம், சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறாங்க. உங்கள் ஜாதகத்தோட தசாபுக்தி சரியில்லாத பட்சத்தில் மட்டும்தான் பிரிவுக்கான இதெல்லாம் நடக்கும். மேலே இந்த குரு பகவான் அதை வந்து பாலமாக்கி சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடுவாருங்க. அதே மாதிரி தாங்க பார்ட்னர்ஷிப்புங்க. வேலையில் ஒரு பார்ட்னர் எனக்கு நல்லா இல்லை, பார்ட்னருக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பார்ட்னருக்கும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு சரியான ஒரு பார்ட்னர் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ஒருத்தர் நல்லா இப்போ கனெக்ட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள், சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸு என்னென்ன தெரியலங்க, 2 வருஷமாக என் கூட என் ஃப்ரெண்ட் நல்லா க்ளோஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தாங்க, என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, என்ன தெரியல. நேற்று வரைக்கும் என் கூட போன வருஷம் வரைக்கும் என் கூட காலேஜில் நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாலுங்க, இப்போ என் கூட ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப ரீகனெக்ட் ஆகிறதுக்கு, ரீயூனியன் ஆகிறதுக்கு, பழைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு சாரி சொல்லிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமைச்சு கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கரெக்ட் பண்ணிவிடுவார், திருமணத்தை கரெக்ட் பண்ணிவிடுவார், ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்ட் பண்ணுவார், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கரெக்ட் பண்ணுவார், காதலன் காதலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி ரீகனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நடக்குங்க. அதே மாதிரி உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடங்கிறதுங்க தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்ங்க, ட்ராவலு, அப்புறம் கோவில் போகிறது, இந்த மாதிரியான புகழ், உங்களுக்கான கௌரவம், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ அதுவும் அவரோட சொந்த வீடு வேறுங்க, தனுசு மனை வேறு பார்க்குறாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தந்தையோட சப்போர்ட் கிடைக்குங்க, தந்தையோட ஒரு நல்ல ஷோல்டர் கிடைக்குங்க, தந்தையோட ஐடியா கிடைக்குங்க, தந்தையோட சொத்து மூலிமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. பேருக்கு என்னோட பிஸ்னஸை என்ன பண்ணுறது தெரியல, என்னோட படிப்புக்கு நான் என்ன பண்ணுறது இல்லை, என்னோட இதுக்கு வேலைக்கு என்ன மாதிரி நான் இது எடுக்கிறதுன்னு தெரியலங்கிற இடத்துல தந்தையோட ஒரு ஐடியா வந்து
வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போனாக ஒரு நல்ல ப்ராப்பரான அடுத்த லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு த்ரூ ட்ராக்காக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, கோயில் ரிலேட்டடான ட்ராவல் நிறையா பண்ணுவீங்க, ஆன்மீக குருமார்களை சந்திப்பீங்க, கோவில் ரிலேட்டடான கௌரவ பதவிகள் நிறையா பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட தெய்வங்களை போய் வணங்குவீங்க. 12ஆம் அதிபதியாக குரு வரதுனாலையும் உங்களோட 9ஆம் இடத்துல பார்க்கறதுனாலையும் விரயம் பண்ணி நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி பாக்கியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே இடத்த வந்து சனி பகவானும் பார்ப்பதால் அதுக்கான தடங்கல்களையும் சனி பகவான் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை குரு மூலியமாக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து அது மூலியமாக சனி பகவான் பிரச்சனைகளை டேக் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ அதுக்கு குரு வந்து எல்லாமே கொடுத்து தான் விரயத்தை கொடுக்கணும் இல்லைங்களா. நீங்கள் வந்து நல்லவங்களை சம்பாதிக்க வச்சு உங்களை வெளிநாடு அனுப்பி சுற்றி பார்க்க வைப்பார், காசு எல்லாத்தையும் காலி பண்ணுவார். ஸோ அப்போ குரு பகவான் தான் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் பண்ணுவார். அது சனி பகவானுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் அமையும். அதே மாதிரி நல்ல ஒரு ட்ராவல் பண்ணி செலவு பண்ணுவீங்க, கையில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணுவீங்க, கோயிலுக்கு செலவு, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் உண்டுங்க இந்த 9ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறேன். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். உங்களோட ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்த அதீதமான ஆசைகள், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய விஷயங்கள். ஸோ மூத்த சகோதரர் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல போனாக இருப்பாருங்க. நிறைய பேருக்கு தந்தை இல்லாத இடத்துல மூத்த சகோதரர் உங்களுக்கு வந்து தந்தை மாதிரி உங்களுக்கு வேலை பார்ப்பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அவருக்கும் உங்களுக்கும் எக்கச்சக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சால்வ் ஆகி ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்கல, நான் என்னங்க கிடைச்ச வேலையிலையும் எனக்கு சரியான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ப்ரமோஷனை தூக்கி கொடுக்குறாருன்னா ஆஹா அப்படின்னு இந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிப்பாட்டி முன்னாடி வந்து அந்த தலையை காட்டி கூட்டே போவாங்க, கரெக்டாக அந்த கட்டையில் கொண்டு வச்சு நறுக்கு நட்டுவாங்க பார்த்தீங்களா. இதே கான்செப்ட் தாங்க. குரு பகவான் வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனை சனி பகவான் கொடுக்க விட்டுருவாருங்க. நல்ல ப்ரொமோஷனுக்கு தான் வா சான்ஸே கிடையாதுங்க. 3 வருஷம் 4 வருஷமாக எங்கிட்ட இந்த ப்ரொமோஷனை கிடச்சிது வாவும் நீங்கள் மாறு தட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன செய்வார், அதை வச்சு வேலையில் பிழின்னு உங்களை போட்டு சனி பகவான் பிழிஞ்சு எடுப்பாருங்க. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து கொடுத்துருவாருங்க. இன்க்ரிமெண்ட் கொடுத்தோன்னே உழுந்து போது நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ சனி பகவான் உங்களை வச்சு இந்த கரும்பு மிஷினில் வந்து கரும்பு உள்ளே விட்டிங்கன்னா அப்படி சக்கையால் அந்த மாதிரி உங்களை வச்சு பிழிஞ்சு எடுத்துருவாருங்க. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சும்மா ஜாலியாக சுற்றுறீங்கன்னா எப்படிங்க சனி பகவான் உங்களுக்கு வேலை வாங்க முடியும். அதனால் குரு மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனையோ நல்ல ஒரு இதையோ வந்து கொடுத்து உங்களை வச்சு பிழிஞ்சு எடுப்பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக அமைப்பு நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்மை ஒழிய மேக்ஸிமம் நிறையா பேருக்கு நான் சொல்கிற மாதிரியான இந்த விஷயங்கள் அவங்களோட ஜாதக கட்டத்தில் வந்து ஓரளவு தசாபுக்திகள் கரெக்டாக இருந்ததுன்னா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெடியாக இருங்க, உங்களோட விரயத்துக்கு ரெடியாக இருங்க. விரயத்துக்கான இன்கம் உங்களுக்கு கொடுக்கறது குரு பகவான் ரெடியாக இருக்கிறாரு. அதனால் சம்பாதிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நல்ல குரு பகவான் நல்ல ஒரு இன்கமையும் நல்ல ட்ராவலையும் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலையும் நல்ல பார்ட்னரையும் கொடுக்கறதுக்கு வந்து ஆலங்குடி போயிட்டு நீங்கள் ஒரு வியாழக்கிழமை பண்ணி குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் பூ வச்சு ஒரு பூஜையோ இல்லைன்னா கொண்டக்கல்லை வச்சு நைவேத்தியம் பண்ணி குரு பகவானை வணங்கி வரலாம். என்னால் ஆலங்குடி வரைக்கும் என்னால் போக முடியாதுங்க, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில் எடுத்து அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு போய் வியாழக்கிழமை வந்து மஞ்சள் பூ வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வர உங்களுக்கு குரு பகவான் தான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போனால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், குரு பகவானை இதை நம்ம எப்படி சிமுலேட் பண்ணிக்கிறது, வரக்கூடிய செலவுகளை எப்படி நான் சுபவரியம்னா 12ஆம் அதிபதியாகவும் போயிடுறதுனால 12 சனி உட்காந்துருக்கிறதுனால சுபவரியத்தை எப்படி நான் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்டில் அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த 7.5 சனி நடக்கும்போது ஒரு விஷயம் எந்த விஷயம் நீங்கள் போராடி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களோட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக கன்வெர்ட் ஆகுமா. அதனால் உங்களோட விரயத்தை நீங்கள் வந்து வீணடித்து இப்போ வரக்கூடிய காசெல்லாம் வீணாக வேஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை அதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குங்க. உங்களோட வரக்கூடிய பணத்தை நீங்கள் சுபவிரயமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பல வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சோ 7 வருஷம் கழிச்சோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டான விஷயமாக தான் கன்வெர்ட் ஆகுங்க. ஆனால் அந்த 6-7 வருஷமும் நீங்கள் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் போராட்டத்தோட வழிகள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட விரயம் வந்து ஒரு 7 வருஷம் 7.5 வருஷம் கழிச்சு ஒரு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க. அதை எப்படியும் விரயம் உண்டு செலவு
உண்டுங்கிறது வந்து கன்ஃபார்முங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வந்து வேஸ்ட்டாக பணத்தை செலவழிச்சிட்டு கஷ்டப்பட போகிறீங்களா, இல்லை அதை கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி பின்னாடி இதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதக பிரகாரம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட ப்ராப்ளத்தை ஓரளவு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டியும் அந்த எனர்ஜியும் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.